திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோலென் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். குமரேசரிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் வரிசைப்படி பாடல் பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி பாடல் 25. இன்றைக்கி இந்த பாடலில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு கந்தர் அலங்காரத்தை மாலையாக பண்ணி போட்டால் வாடி போயிடும், ஆடை அணிகலனா செய்து போட்டால் எப்படியெல்லாம் களவு போயிடுமோன்னு அருணகிரிநாத பெருமான் அப்படியே யோசித்து என்ன அருமையான கந்தருக்கு இந்த பாடலை அலங்காரம் பண்ணியிருக்கார் பாருங்க. இதையெல்லாம் பாட நம்மளுக்கு கொடுப்பின மின் ஜென்மத்து புண்ணியம்னு ஒன்று இருக்கணும். அது இருந்தால் தான் இதெல்லாம் பாடவும் கேட்கவும் முருகப்பெருமானை நினைக்கவும் நம்மளுக்கு பரிபூர்ணமான அவருடைய ஆசீர்வாதம் இருக்குதுன்னு தெரியும். இப்போ நாம் இன்றைக்கி இந்த பாடலை பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, 63 நாயன்மார்கள் வரலாறு, அபிராமி அந்தாதி, இன்னும் எவ்வளவோ பக்தி மயமாக நம்ம இறைவனை துதிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. 12 திருமுறைகள் அப்படிலாம் எனக்கு இன்னும் 4 வரை தெரியாது. அப்புறம் அருணகிரிநாதர் எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? அந்த மாதிரி எல்லாரையும் நாமளும் தமிழ் அழகாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இதையெல்லாம் பாடுங்க, படிங்க. முருகப்பெருமானை நாம் சென்று அடையிறதுக்கு குறுகிய வழி. நாம் எங்கெல்லாம் தேடுவதோன்னு எங்கெல்லாமோ தேடிக்கிட்டு இருக்கிறோம். அருமையான சாவி. இந்த பாடல்களை பாடினா கண்ணெதிர வந்து தோணுவார். நாம் அவர் அப்படியே கெட்டியாக காலை பிடிச்சிக்கலாம். அது பாட்டில் பாருங்கள், தோல் எல்லாம் நிறைய 12 தோல், 6 முகம். ஆனால் திருவடி மட்டும் பக்தர்கள் பிடிச்சிக்கிறதுக்கு 2 தான். நிறைய திருவடி இருந்தால் எதை போய் பிடிக்க முடியும்? ஆகையினால பக்தர்கள் அவசரமாக வந்து நம்மளை பற்றும்போது 2 திருவடி இருந்தால் தான் டக்குன்னு பிடிச்சிக்க முடியும். அது மாதிரி எல்லாமா இருந்து நம்மளை காத்து ரட்சிக்கக்கூடிய முருகப்பெருமான கந்தர் அலங்காரம் பாடலை தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாடுங்க, இல்லை காதால் கேளுங்க. பூஜை பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்க. நம்மளுடைய கஷ்டம் தீரணும். எதுக்கெல்லாமோ நேரம் ஒதுக்குறோம். காலையில் எழுந்து குளித்து நீராடி முடித்த உடனே வந்தம்மா பூஜை ரூமில் ஒரு முருகப்பெருமானுடைய படத்தை எடுத்து வச்சு, உங்களாண்ட இல்லை ஒரு பாலை காய்ச்சி வைங்க, ஒரு கல்கண்டு வைங்க, ஒரு பேரிச்சம்பழம் வைங்க. எனக்கு அது கூட இல்லைம்மா, ஒரு டம்ளர் தண்ணி மொண்டு வைங்க, ஒரு இலையை பறித்து போடுங்க. முருகா, எனக்கு இன்னைக்கு கையில் கிடச்சது இதுதான், இதை பரிபூர்ணமாக உங்களுக்கு ஒப்படைக்கிற, ஏற்றுக்குன்னு என்னை காத்து ரட்சிக்கணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் முருகப்பெருமானை வணங்குங்க. இன்றைக்கி அருணகிரிநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க பார்த்து வந்து குறை கூற வேணாம். இது என்னை போல் இருக்கிறவங்க எல்லாம் தெரியலன்னு இருக்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம். பாடல் 25. அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம். தண்டாயுதமும் திரிசூலமும் விழித்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர் வடிவால்
கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கைக்கு எட்டவே. தண்டாயுதமும் திரிசூலமும் விழித்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞானச் சுடர் வடிவாள். கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கை கெட்டவே. இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அந்தகா யமனே, அதாவது யமனை சொல்கிறார். அந்தகா உன்னுடைய கதாயுதமும் முத்தலை சூளமும் உன் கையிலிருந்து பொடிப்பட்டு சிந்த உன்னை மோதி வலி அழிந்து வருந்துமாறு துண்டித்து உன்னை வீழ்த்துவேன். திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள வேற்படையுடைய திருமுருகப் பெருமானுக்கே. அருமையான பாடல் பாருங்க. யமனையே முருகப்பெருமானுடைய அந்த வேலை கொண்டு உன்னை வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறார். அந்தகன் வரும்போது அவனியில் யாத்துணை ஆதலினால் இன்றே அருமறை பரவிய சரவண பவகுகனை சிந்தனை செய் மனமே மனமே. ஆகையினால இந்த பாட்டை டிஎம்எஸ் பாடியிருப்பார் அருமையாக, சிந்தனை செய் மனமேன்னு. அந்தகன் வரும்போது நமக்கு அவனியில் இந்த பூமியில் யாருங்க துணை அப்படின்னு சொல்லி அதை அருணகிரிநாத பெருமான் அன்றைக்கே சொல்லிட்டார். இந்த அந்தகன் வரும்போது முருகப்பெருமானுடைய அந்த சூளத்தை வேலை எடுத்து அந்தகா உன்னுடைய கதாயுதம் முத்தலை சூளமும் உன் கையிலிருந்து பொடிப்பட்டு சிந்த உன்னை மோதி வலி அழிந்து வருந்துமாறு துண்டித்து உன்னை வீழ்த்துவேன். திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள வேற்படையுடைய திருமுருகப் பெருமானுக்கு அடிமையாகிய அடியேனுடைய விரோதமில்லாத ஞானமாகிய ஒளி பொருந்தியதும் கூர்மையானதுமாகிய வாளாயுதத்தை பார்த்தாயாடா. எனது கைக்கு எட்டுகின்ற அளவில் சிறிது நீ வந்து பாராய். என் முருகன்கிட்ட இருக்கிற வேலை நீ பார்த்தியா எவ்வளோ கூர்மையாகுதுன்னு, நீ என் கிட்ட வந்து பாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா. முருகப்பெருமானை செந்தூரனை நினச்சவங்களுக்கு எந்த விதமான துன்பமும் துயரமும் இல்லை, அந்த காலத்தில் பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தகன் வரும்போதும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார், எந்த வேலை எப்படி இருந்தாலும் வள்ளி தேவியானையோட மயிலில் வந்து நீங்கள் வேலும் மயிலுமா வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும், என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு. ஆகையினால் இந்த கந்தர் அலங்காரத்தை பாடுறவங்க அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் பரிபூரணமாக கிடைக்கும்னு அருணகிரிநாதர் அருமையாக அருளி செய்திருக்கார். தண்டாயுதமும் திரிசூலமும் விழித்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞானச் சுடர் வடிவாள். கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கைக்கு எட்டவே. இந்த பாடலை பாடி அனைவரும் முருகப்பெருமானது திருவருளை பெறணும்னு வேண்டி கேட்டுக்கின்னு ஆதரவு கொடுக்குற என்னுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை.
வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.